எக்ஸாம்பிள் 1.2 இது வந்துட்டு வென் டயக்ராம் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அவுட் ஆஃப் 5000 பீப்புள் சர்வே எடுத்ததில் ஒரு 45%க்கு வந்துட்டு லாங்குவேஜ் ஏ தெரியும், 25%க்கு லாங்குவேஜ் பி, 10%க்கு லாங்குவேஜ் சி, 5%க்கு லாங்குவேஜ் ஏ அண்ட் பி தெரியும், 4%க்கு லாங்குவேஜ் பி அண்ட் சி தெரியும், ஸோ 4%க்கு லாங்குவேஜ் ஏ அண்ட் சி தெரியும், 3%க்கு ஆல் த 3 லாங்குவேஜ் தெரியும். இப்போ ஏ மட்டும் எத்தனை பேர் தெரியும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 45%ல் ஏ அண்ட் பி லாங்குவேஜ் தெரிஞ்ச 5%ம் இருப்பாங்க, ஏ அண்ட் சி தெரிஞ்ச அந்த 4% இருப்பாங்க, ஆல் த 3 லாங்குவேஜ் தெரிஞ்சு 3%மே இருப்பாங்க. ஸோ ஒன்லி பி அண்ட் சி தெரியாமல் ஒன்லி ஏ மட்டும் எத்தனை பேர் தெரியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வென் டயக்ராம், சின்ஸ் 3 லாங்குவேஜ் இருக்கிறனால நான் 3 வரைஞ்சிட்டு ஏ, பி அண்ட் சி. ஸோ இதில் 3க்குமே காமனாக இருக்கிற 3%, நான் 3 ஜஸ்ட் உள்ளே எழுதிட்டேன். ஏ 45, பி 25 அண்ட் சி 10. இப்போது ஏ அண்ட் பி தெரிஞ்சது மொத்தம் 5. ஸோ திஸ் 3% இந்த 5%லே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிடுறேன்னா இந்த 5ஓட 3 மைனஸ் பண்ணிவிட்டு 2, அதாவது சி லாங்குவேஜ் தெரியாமல் ஏ அண்ட் பி தெரிஞ்சவங்க மொத்தம் 2% அப்படின்ட்டு எழுதுறேன். அதே போல் ஏ அண்ட் சி தெரிஞ்சவங்க 4%, அதில் இந்த 3% வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு -3 போட்டு 1% அப்படின்ட்டு. ஸோ நவ் திஸ் 45% நான் கண்டுபிடிக்க. ஸோ வித் திஸ் 45 ஐ எம் சப்ராக்டிங். பி லாங்குவேஜ் தெரியக்கூடாது அப்படின்னால இந்த -2 காமனாக இருக்கிறத, சி லாங்குவேஜ் தெரியக்கூடாதுனால -1, 3 லாங்குவேஜ் பி அண்ட் சி கம்பைண்டாக தெரியக்கூடாது அப்படின்னால -3 கொடுக்குறேன். ஸோ 45 minus 6, I'll be getting 39%. So only 39% of 5000 people know language A. So 39% of the persons knows only language A. So 39 by 100 into 5000 is equal to 1950. So language A 1950 persons க்கு மட்டும் தெரியும்.